வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது வெஜிடபிள் மஞ்சூரியன். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்டர் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அதிகமா வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்து செய்யறோம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ்னாலே பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சூரியன் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். இப்போ இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்யறதுக்காக முதல்ல மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்காக ஒரு பெரிய பேசின் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு நல்லா பொடியா துருவுன காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். அதே அளவு நல்ல பொடியா நறுக்குன இலக்கோசையும் சேர்த்துக்கலாம். அதே அளவு நல்ல பொடியா துருவுன கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக பாதி குடமிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். அதையுமே இது கூட சேர்த்துடலாம். அப்படியே பொடியா நறுக்குன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியால நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்துல மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மாவை காயோட சேர்த்துடலாம். அப்படியே இன்னொரு கிண்ணத்துல கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மாவை காயோட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மைதா எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு கார்ன்ஃபிளவரை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மஞ்சூரியன் பால்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாவோட அளவு இதுதான் சொல்ல முடியாது. இந்த காயோட இந்த மாவு நல்லா பைண்ட் ஆகி நல்லா கெட்டியா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம சேர்த்திருக்க மாவே போதுமானதா இருக்கும். இல்லைன்னா அந்த மாவு கொஞ்சம் தண்ணியா தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்க்கிற மாதிரி இருக்கும். எப்படினாலும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் இது மாவு தேவையா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியுது, உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இல்லை. இது கூட மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலவை பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கு, கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கு. இந்த கரண்டியை எடுத்துட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கிடலாம். இந்த உருண்டையெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் இந்த உருண்டையை வச்சுக்கிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் உருட்டி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் மிதமான சூட்டில் காஞ்சிட்டு இருக்கு. இதில் இந்த உருண்டையை ஒன்றொன்னா போட்டுக்கிடலாம். ஒரு ஈடுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிடலாம். உருண்டையெல்லாம் லேசா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த உருண்டையெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் அடிக்கடி லேசா திருப்பி விட்டு வேக விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையெல்லாம் இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு இந்த பேசினில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பெரிய வாக் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க அந்த வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட சேர்க்கறதுக்காக 10 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட சேர்க்கறதுக்காக பாதி குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகா ஓவர் குக் ஆகாம நல்லா கிரன்ச்சியாக தான் இருக்கணும். அதனால இதை லேசாக வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாஸோட பச்சை வாசனை போறதுக்காக 1 நிமிஷத்துக்கு லேசா வதக்கி விட்டுடலாம். சாஸோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கரண்டி எடுத்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
சாஸ் நல்லா கொதிச்சு வரவும் இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கலவையை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கிண்ட கிண்ட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கிண்ட கிண்ட மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாமே சாஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததும் இதுக்கு மேலே பொடியா நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி அடி ஒட்ட கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியன் இப்போ தயாராயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.